ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. ஆறு எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் குடிச்சிருந்த இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அரிதாரி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனா பாண்டேக்கு தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பார்ப்போம். இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த, அவன் யாரு? சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா? யார் அவன்? நீ சொல்ற சோகால்டு ஆரிய பிராமணன் தானே. அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, ஆரிகார ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர், அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடிச்ச அடியில செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சிட்டிக்கிட்டு நீ என்ன நினைக்கிற? எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்ச எங்க தாத்தா இருக்க தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தருக்காரு ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்க பார்த்தேன் ஒருத்தருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்க சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்றதை நிறைவேற்றி கொடுன்னு என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க, அவர் ஓட்டு கேட்டா அவர் வாழ்ற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டேன். என்ன உளவுத்துறை வச்சிருக்கீங்க? அதிகாரிகளை மாற்றுங்க, நல்ல தருவை எடுத்து தர சொல்லுங்க.